வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் மருத்துவ சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியிருக்கு. MBBS சீட்ஸுக்கான கவுன்சிலிங்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. 7.5% இடஒதுக்கீடின் அடிப்படையில் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள், நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு மெடிக்கல் சீட் கிடச்சிருக்குல்ல, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பாலிமரெல்லாம் பேட்டி எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுடைய பேட்டியையும் ஒன்றொன்னா உட்காந்து கேளுங்களேன். நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எவ்வளவு தப்பு அப்படிங்கிறது இவங்க ஒவ்வொருத்தங்களுடைய பேட்டியை பார்க்கும்போது புரியும். விவசாய குடும்பம், மீனவ குடும்பம், சமூகத்தில் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த பலர் இன்னைக்கு மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போக போகிறாங்க. காரணம் என்ன? நீட் எக்ஸாம். வந்திருந்த நிறையா மீடியாக்கள் மாணவர்கள்ட்ட வாயை பிடுங்குறாங்க. இது மாதிரி அகாடமிக்கு போய் தானே படிச்சிருக்கீங்க, கோச்சிங் சென்டருக்கு போய் தானே படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட் தேர்வுக்கு எதிராக யாராவது பேசுவாங்களா அப்படின்னு வலையை விரித்து தமிழக மீடியாக்கள் உட்காந்துருக்காங்க. ஆனால் ஒருத்தங்க கூட நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. நீட் தேர்வு வேணும்னு சொல்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்து 7.5% இடஒதுக்கீடின் அடிப்படையில் மெடிக்கல் சீட்டுக்குள்ளே போனவங்க ஒவ்வொருத்தங்களும் நீட் வேணும்னு சொல்கிறாங்க. நீட் இல்லைன்னா நாங்களாம் எப்படி மருத்துவர் ஆகிறது அப்படின்னு உண்மையை பேசுகிறாங்க. முதல் தலைமுறை பட்டதாரி ஒரு பொண்ணு, ஃபேமிலியிலே யாருமே பட்ட படிப்பு படிக்கலை. அந்த ஃபேமிலியில் ஒருத்தங்க டாக்டர் ஆக போகிறாங்க. இதுதான் சமூக நீதி. ஒரு வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிறாங்க. சில பேர் சொல்லலாம், அது 7.5% ரிசர்வேஷன் இருக்கிறதுனால தானே அப்படின்னு சொல்லலாம். ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நீட் தேர்வை எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 7.5% இடஒதுக்கீடும் இல்லாமல் போயிடும். நீட் தேர்வு ஒன்ஸு நீட் தேர்வு வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா 7.5% ரிசர்வேஷனும் இருக்காது. அப்போது முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு? 0.25 கட் ஆஃபில் எவ்வளவோ பேர் மருத்துவ கனவை இழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துடும். அதனால் எக்காரணம் கொண்டும் நீட் தேர்வை எதிர்க்காதீங்க. நீட் தேர்வு சமூக நீதியுடைய ஒரு அங்கமாக நான் பார்க்குறேன். அடுத்து இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. அவங்க சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணேன், என்னால் இவ்வளவு மார்க் தான், 382 மார்க் தான் வாங்க முடிஞ்சிச்சு. ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணேன், 500 சொச்ச மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் 2 வாட்டி ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சு 3வது வாட்டி ட்ரை பண்ணி சீட்டு கிடச்சிருக்கு. அப்போ அந்த வாய்ப்பை வழங்குது நீட் எக்ஸாம். ஆனால் 12ஆம் வகுப்பு மார்க் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை எப்படி தெரியுமா நடந்துச்சு? ஒரே வாய்ப்பு தான். பப்ளிக் எக்ஸாம் நடக்கும், ரிசல்ட் வரும், கட் ஆஃபை பார்ப்பாங்க. அந்த கட் ஆஃப் எனக்கு இல்லையா, சரி மெடிக்கலை தூக்கி போடு, என்ஜினியரிங்கில் போய் சேரு, இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கலனா நீ படிப்பா அப்படின்னு செகண்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணி மெடிக்கல் காலேஜுக்குள்ளே பலர் போகிறாங்க. இவ்வளவு ஏன், 51 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர் 7.5% ரிசர்வேஷன் அடிப்படையில் அவர் நீட் தேர்வு எழுதி உள்ளே போயிருக்காரு. 51 வயசு அவருக்கு. இப்படிப்பட்ட வாய்ப்பை நீட் தேர்வு தான் வழங்குது. 12th எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் வழங்கலை. அதனால் டிஎம்கே இந்த நீட் எக்ஸாமை ஒரு அரசியலாக பார்த்தாங்க. நீட் எக்ஸாமை வச்சு ஒரு பெரிய ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. இப்போது டிஎம்கேவுடைய ட்ராப்பில் டிவிகேவும் விழுந்துட்டாங்க. இப்போ டிவிகேவும் டிஎம்கே பேசுனதை தான் பேசி ஆகணும். நீட்டு கெட்டது கெட்டது அப்படின்னு பேசி ஆகணும். அதனால் டிவிகேவும் நீட் எதிர்ப்பு அரசியலை தான் அவங்களும் முன்னெடுக்கிறாங்க. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தப்ப புள்ளி விவரத்தோட நீட்டு நல்லது, நீட்டுனால எவ்வளவு நல்லது நடக்குது பாருங்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணார். இப்பையும் அண்ணாமலை சமீபத்தில் சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தார்ல, நீட் எக்ஸாமினேஷனை நான் ஸ்டார்டிங்லேருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நீட் எக்ஸாமினேஷன் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு வாய்ப்பை வழங்குது. அதனால் டே 1லேருந்தே நீட் எக்ஸாமினேஷனை நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஃபேரான நீட் எக்ஸாமினேஷன் நடக்கணும், கொஸ்டின் பேப்பர் லீக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு பதிவு போட்டிருந்தாரு. பிஜேபியிலேருந்து விலகினதுக்கு அப்புறமும் நீட் தேர்வுக்காக நிற்கிறார் அண்ணாமலை. ஆனால் நயினார் கும்பல், தமிழக பாஜக இவ்வளவு ஃபேக்ட்ஸை எடுத்து ஓப்பனாக பேச தயங்குறாங்க. பேசுங்க, பேசணும். பாஜக மாநில தலைவர்கள், பாஜகவுடைய நிர்வாகிகள்லாம் இந்த நீட் தேர்வுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத முடிஞ்சளவு மாணவர்கள்ட்ட, பொதுமக்கள்கிட்ட, பெற்றோர்கள்ட்ட எடுத்து சொல்லணும். அதில் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.